ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். காலைல ஏஞ்ச உடனே ஒரு மாதிரியா சோம்பேறியாக தான் இருந்தது. காலைல என்னடா இது சீக்கிரம் ஏஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி காலைல ஏஞ்ச உடனே நம்ம கொல்லிக்கு போயிடுவோம், ஏன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிக்கு வந்தேன். கொல்லியில் வேலை இருக்கோ இல்லையோ, ஆனால் இன்றைக்கி வெண்டைக்காய் பறிக்கிறது கிடையாது. வேலை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாம் வந்து காலைங்காட்டி கொல்லிக்கு வந்துடணும். கிராமத்திலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. காலைல வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு சுற்றி பார்த்துட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏற காற்று வாங்கிட்டு அப்படியே நம்ம அப்படி இருந்தோன்னா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதேமாரி ஒரு 2 நாளாக செம மழை. கரும்பு கொல்லி வந்து தண்ணி நின்று ஆல்ரெடி அது முளையாமல் இருந்தது, இன்னும் வேறு முளையாமல் இருக்குது. இதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணுறதுனே தெரில. திருப்பி எங்கள் அப்பா கன்று வாங்கி வந்தால் நடணும்னு நினைக்கிறேன். கரும்பு ஃபுல்லாக போடாமல் கண்ணாக வாங்கி அந்த நடணும். அப்போ தான் இப்போ முன்னாடி நட்டதுக்கும் இப்போ நடுறதுக்கும் அந்த அது ஒரே டைமிங்கில் ஈடும் இதுவுமா வரும். இல்லைனா அது ஒரு டைமில் வரும், இது ஒரு டைமில் வந்துன்னா வெட்டும் போது ஒரு மழை கஷ்டமாக இருக்கும். சரி நம்ம வெண்டைக்காய் கொல்லிக்கு வருவோம், வெண்டைக்காய் கொல்லியில் எதனா இருக்குதான்னு பார்ப்போம் சொல்லிட்டு பார்த்தேன். எதுவும் பூச்சி அடிக்கலை. உரம் போடணும், காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா டிஏபி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வீரியமாக வரும். வெண்டைக்காய் வந்து இப்போலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. மருந்து அடிச்சுனே இருக்கணும், 7 நாளைக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி மருந்து அடிச்சுனே தான் அந்த பூ வந்து நல்லா காய்ச்சி நம்மளுக்கு வந்து நல்ல மகசூல் தரும். சரி காலைல அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சட்டை போட்டுக்கின்னு இது பிளாக் பேண்ட்டு ஒரு செக்குடு ஷர்ட் போட்டு ரெடி ஆகிட்டேன்னா சாப்பாடுமான்னு கேட்டேன். அம்மா வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன்டா, நீ எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொன்னாங்க. 3 தோசை, அப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து என்னென்னா இது தேங்காய் மல்லாட்டை பயிர் போட்டு, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் மல்லாட்டை போட்டாலே அது வந்து இந்த திருப்பதிலாம் போடுவாங்க, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மதியத்துக்கு சாதம் வந்து நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன் மதியம். ஏன்னா சில டைம் ரொம்ப நல்ல குழம்பாக இருந்தால் நல்லா சாப்பிடுவேன், ஒரு மாதிரி சாம்பார் அப்படி இருந்ததுன்னா கம்மியாக சாப்பிடுவேன். சோறு, அதுக்கு தொட்டுக்க வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பெப்பர் போட்டு வைப்பாங்க இதில் எங்கள் வீட்டில். அப்புறம் வந்து தொட்டுக்க வந்து வெங்காய காரக்குழம்பு. இன்னொன்று இது வெண்டைக்காய் வந்து கொல்லியிலேருந்து பறிச்சுன்னு வந்தோம்ல, அது வந்து ஒரு மாதிரியா பொரியல் மாதிரி பண்ணிட்டோம். இதான் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு வந்து நான் எப்பயுமே ஒரு 1:30 இல்லைனா 2 மணி ஆகிடும். சரி சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பிட்டோம். எப்பயும் போகிற வழி தான், புஷ்டேரி வழியாக போவேன். இது என்னடா நீ எப்பயுமே வண்டி ஓட்டிக்கினே வீடியோ எடுக்கிறேன்னு கேட்பீங்க. வேறு வழி இல்லை, அப்படி தான். இதில் ஸ்டாண்டு இருந்தால் வச்சுக்கலாம், ஸ்டாண்டு வண்டியில் செட் பண்ணல, இனிமேல் தான் செட் பண்ணணும். ஆனால் இந்த பாண்டி ரூட்டு எப்பயுமே நல்லா அமைதியாக நல்லா சாந்தமாக நிழலாக இருக்கும். போகிறதுக்கு நல்லா எந்த ஒரு வெய்ய தொல்லை இல்லாமல் இருக்கும். சரி கம்பெனிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி கம்பெனியில் வேலை இருந்தது, ஆனால் நான் ஒரு கிளாஸ் வேறு போட்டு உடச்சிட்டேன். அது என்னன்னா டிஸ்டில்டு ஃப்ளாஸ்க்கு, அது வந்து ஸ்டாண்டே இல்லாமல் இருந்ததுனால உடஞ்சிச்சு. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்காக வீட்டுக்கு வந்தால் என்ன சாப்பாடுவான்னு கேட்டேன். வரும்போதே சாப்பாடாக தான் கேட்டுன்னு வருவேடா, வேறு எதுவும் கேட்டுன்னு வர மாட்டே அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி வந்து சாப்பிட்டு அப்படியே நைட்டு தூங்கிட வேண்டியதான் மக்கள். இன்றைக்கி தோசை தான் சாப்பிட்டேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே.